ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இந்த ஸ்டார் பேட்டர்ன் கூட எப்படி போடுறதுங்க பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டார் பேட்டர்ன் போடும்போது நம்ம 2 கலர் ஒயர் எடுத்துக்கணும். ஒரு டார்க் கலரும் ஒரு லைட் கலரும் எடுத்துக்கணும். அப்போ நான் வந்து இந்த டார்க் க்ரீன்லேயும் ஒயிட்லேயும் எடுத்த கூட பின்னுறதுக்கு நான் 25 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 7 அடியில் 25 ஒயரு, 9 ஒயர் ஒயிட் கலர்லேயும் 16 ஒயர் இந்த க்ரீன் கலர்லேயும் வெட்டியிருக்கேன். டோட்டலாக 25 ஒயர் வச்சுருக்கோம். அடியில் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 11 லைன் போட்டிருக்கேன். 11 லைனில் நடுவில் இருக்கிற இந்த ஒயிட் கலரில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுட்டு அடுத்து 2 க்ரீன் கலர், அடுத்து ஒரு ஒயிட் கலர், அடுத்து 2 க்ரீன், அது மாதிரி மேலே ஒரு 5 லைன், அதே மாதிரி கீழே ஒரு 5 லைன்னு 11 லைன் அடி பின்னியிருக்கிறேன். மேலே ஒரு ஒயிட் கலர் 4 லைன் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னியிருக்கிறேன். அதே மாதிரி இங்கே மேலேயும் அதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மேலேயும் வரும். இதோட மெஷர்மெண்ட் வந்து 7 அடி. 7 அடியில் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஒயர் கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுனாக்கா ஒரு 7.25 அடி கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி மெல்லிசாக இது நான் வந்து கிளாஸ் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி மெல்லிசான ஒயராக இருந்தாக்கா 7 அடியே போதும். இல்லை நீங்கள் மொத்தமான ஒயர் யூஸ் பண்ணிங்கனாக்கா 7.25 எடுத்துங்க. இந்த கூட நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிற வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாக்கா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டார் பேட்டர்ன் கூட பின்னுறதுக்காக நான் 2 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இதேமாதிரி ஒரு டார்க் கலர்லேயும் ஒரு லைட் கலர்லேயும் எடுத்துக்கோங்க. இந்த டார்க் கலரில் 16 ஒயரும் லைட் கலரில் 9 ஒயரும் எடுத்திருக்கேன். கூடையோட அடிப்பாகம் நம்ம 11 லைன் போட போகிறோம். இந்த 11 லைனில் ஃபஸ்ட் லைன் வந்து இந்த லைட் கலரில் வெட்டி வச்சுருக்க ஒயரை தான் நம்ம இந்த கலரில் தான் நம்ம இந்த ரன்னிங் ஒயராக வச்சு போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கங்க. ஒயிட் கலரை ரன்னிங் ஒயராக வச்சு இந்த 25 ஒயரையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயிட்டு 2 க்ரீன், ஒரு ஒயிட் 2 க்ரீன்னு 9 ஒயிட் வரும். இந்த ஃபஸ்ட்லேயும் ஒயிட் வரும், இந்த லாஸ்ட்லேயும் ஒயிட் வரும். இது மாதிரி 25 ஒயரையும் இந்த ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண பிறகு இங்கே டார்க் கலர் ஒயர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டார்க் கலர் ஒயரை வச்சு மேலே 2 லைன், அடிப்பக்கத்தில் 2 லைன், இந்த ஒயருக்கு இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் மேலே 2 லைன், கீழே 2 லைன் டார்க் ஒயரை வச்சு போடணும். இப்போது ஃபஸ்ட் லைனுக்கு மேலே 2 க்ரீன் லைன், கீழே 2 க்ரீன் லைன் போட்டாச்சு. அடுத்தது மேலே ஒயிட் கலர் ஒயரை வச்சு ஒரு லைனும், அதுக்கு மேலே 2 க்ரீன் கலர் லைனும் போடணும். இப்போ மேல் பக்கம் அதே மாதிரி கீழ்ப்பக்கம் போட்டாக்கா மேலே 5 லைன், கீழே 5 லைன் வந்துடும். டோட்டலாக 11 லைன் நம்ம போட்டு முடிச்சிடலாம். நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் 11 லைன் அடி போட்டேன். ஒரு க்ரீன், இப்போ 11 லைன் பின்னியாச்சு. ஒரு ஒயிட்டு 2 க்ரீன், ஒரு ஒயிட்டு 2 க்ரீன் அப்படின்னு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் போட்டு இப்போ அடி போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்தது இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு மேலே கூடை பின்னோம். நம்மளாம் லேடர் நாட்டு யூஸ் பண்ணி போட போகிறேன். இப்போ இதில் 2 கலரில் எந்த கலர் ஒயர் வேணாலும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு போடலாம். இப்போது ஒரு 4 லைன் அதை ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இதில் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் இல்லாமல் நம்ம ஒரு லைன் போட போகிறோம். எப்படின்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஒயரு. இப்போ இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட், இந்த ஒயிட் கலரு பக்கத்தில் இருக்க ஒரு க்ரீன் கலரையும் சேர்த்து ஒரு நாட் இப்படி போடுறோம். அடுத்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட்டு. அடுத்த 2 ஒயர் இது மாதிரியே 2 ஒயராக எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கிட்டே வரணும். ஒரு லைன் ஃபுல்லாக ஒரு சுற்று ஃபுல்லாக அப்படியே போட்டு வந்துடணும்.
இப்போது ஒரு லைன் ஃபுல்லாக இது மாதிரி ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டாச்சு. சுற்றிலும் எல்லா இடத்துலையும் போட்டாச்சு. அடுத்தது நம்ம ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கணும். ரன்னிங் ஒயராக இந்த க்ரீன் கலர் ஒயரை ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ஃபுல்லாக எல்லா ஒயரையும் சேர்த்து போடணும். அதாவது இது மாதிரி லேடர் நாட்டு தான் போட போகிறோம். இது மாதிரி க்ரீன் கலரை ரன்னிங் ஒயராக வச்சு போடுறேன். இப்போ எந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். இப்படி தொடர்ந்து எல்லா ஒயர்களையும் நாட் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ இது மாதிரியே 6 பூ இப்படி சேர்ந்த மாதிரி வரும். இப்போ ஒரு லைன் இது மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம். ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் பின்னியாச்சு. பின்னிட்டு இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம முன்னாடி போட்ட மாதிரி ரெண்டு ஒயரை வச்சு ஒரு நாட் போடணும், 2 ஒயரை சேர்த்து. இப்போ முன்னாடி இந்த 2 ஒயரை வச்சு போட்டிருப்போம். இப்போ அதே 2 ஒயர் மேலே வந்திருக்கும். அந்த ஒயரில் போடாமல் பக்கத்தில் போடணும். அதாவது இந்த ஷேப்பில் இங்கே மேலே வர்ற மாதிரி போடணும். இந்த 2 ஒயர் போட்டுறக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போட்டிருப்போம். அதே நாட்டு இங்கே மேலே வர்ற மாதிரி போடக்கூடாது, பக்கத்தில் வர்ற மாதிரி போடணும். அது இது மாதிரி இருக்கணும். இந்த நாட்டுக்கு மேலே அப்படி. இப்போ இந்த 2 ஒயர் மாதிரி இந்த ஒயர் இந்த நாட்டுக்கு மேலேயே நான் முன்னாடி போட்ட இந்த நாட்டுக்கு மேலேயே இந்த 2 ஒயரும் போடாமல் இது இந்த மாதிரி நாட்டு இங்கே மேலே வராமல் பக்கத்தில் இங்கே வர்ற மாதிரி இது மாதிரி போடணும். அது மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுடணும். ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்தது நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு முன்னாடி போட்ட மாதிரியே இந்த டார்க் கலர் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி அதே டார்க் கலரில் 2வது லைன்லேயும் வச்சு இதே மாதிரி ஒரு லைன் போடணும். அடுத்தது திரும்ப இந்த 2 ஒயரை சேர்த்து போடணும். அப்புறம் திரும்ப ரன்னிங் ஒயர் வைக்கும் போது ஒயிட் கலர் வைக்கணும். அதாவது 2 டார்க் கலரும் ஒரு லைட் கலரும் அது மாதிரி மாற்றி இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். 2 டார்க் கலர் ஒரு லைட் கலர்னு. அதே மாதிரி இங்கே ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணும்போது இங்கே ஒரு டார்க் கலர் வச்சுட்டோம். அடுத்த ரன்னிங் ஒயர் வைக்கும் போது ஒரு அதே க்ரீன் கலரை வைக்கணும். அடுத்தது ஒயிட் கலர் வைக்கணும். இது மாதிரி ஒரு 4 லைன் போட்டுவிட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போது 2 டார்க் கலர் அதாவது இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 2 ஒயர் போட்டாச்சு. அடுத்தது ஒரு ஒயிட் கலர் வச்சும் போட்டாச்சு. அடுத்தது 2 டார்க் கலர், அடுத்தது ஒரு ஒயிட் கலர் இப்படி வச்சு போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டார் பேட்டர்ன் வந்திருக்குது. இது ஒரு ஸ்டார், அடுத்தது இங்கே ஒரு ஸ்டார் வந்திருக்குது. இப்போ அடுத்தது நான் இந்த க்ரீன் கலரை வச்சு இதே மாதிரி போடணும். இப்போ ஒரு ஸ்டார் போட்டோன்னாக்கா இந்த கூட முடிஞ்சிடும். அடுத்தது இந்த ஒயிட் கலர் வைக்கிற மாதிரி வராது. இப்போ 2 ஒயிட் கலர் வர மாதிரி வச்சுருக்கோம். அடுத்து ஒரு ஸ்டார் பேட்டர்ன் வந்துருச்சுனாக்கா கூட முடிஞ்சிடும். அந்த ஸ்டார் பேட்டர்ன் முடிஞ்ச பிறகு இங்கே இருக்கிற அந்த 4 லைன் இதேமாரி ஒரு 4 லைன் மேலே பின்னணும். அப்போ இந்த 2 ஒயிட் கலர் லைன் முடிஞ்சிச்சு. இதே இன்னொரு ஒயிட் கலர் பின்னுற மாதிரி வராது. இந்த டார்க் கலர் மட்டும்தான் 2 லைன் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டோட்டலாக இங்கே 3 ஸ்டார் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ கூடையை முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த ஸ்டார் மட்டும் போட்டு காட்டுறேன். அதுக்கு மேலே வந்து ஒரு 4 லைன் வரும். அப்புறம் சுருவத்துக்காக ஒரு லைன் 5 லைன் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போது 3 ஸ்டார் வர அளவுக்கு பின்னியாச்சு. 3 ஸ்டார் வந்திருக்கு. 1 2 3 ஸ்டார் வந்திருக்குது. இதுக்கு மேலே ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு 5 லைன் போடணும். ஒரு லைன் உள்ளே சொல்லிவிடுவோம். இப்போ அடியில் இருக்கிற மாதிரியே இங்கே மேலே 4 லைன் வரும். இப்போ லேடர் நாட் போட்டு தான் நம்ம இந்த லைன் பின்ன போகிறோம். இப்போ 5 லைன் பின்னிட்டு காமிக்கிறேன். 5 லைன் பின்னிட்டாக்கா நம்ம கூடையே முடிஞ்சிடுது. 5 லைன் போட்டு
ஒரு லைன் உள்ள மடக்கி செருகிட்டு கூடைய முடிச்சாச்சு. இப்போ 5 அடியில் ஒயர் எடுத்து இந்த கைப்பிடி பின்னியிருக்கிறேன். 3 ஒயர் வச்சு பின்னுற கைப்பிடி தான். உள் ஒயர் கொடுத்து 3 ஒயர் 5 அடியில் எடுத்து பின்னியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.